காலை வேளையிலே நம்முடைய வேத புஸ்தகத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராய் நாம் திருப்புவோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த புஸ்தகத்திலிருந்து உபவாச கூட்டத்திலே ஒரு பகுதியை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவும் அதனுடைய முன்னோட்டமாகவும் இந்த கால வேளையிலே சில காரியத்தை நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். The book of Genesis, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இந்த சொற்றொடரை எல்லாரும் கவனியுங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை மறுபடியுமாக சந்திக்கும் போது அவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், நான் நல்ல கவனிங்க, ஐ எம் ஆல்மைட்டி காட். நான் யாரா இருக்கிறேன்? சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், ஐ எம் ஆல்மைட்டி காட். நான் யாரா இருக்கிறேன்? சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, நான் நல்ல கவனிங்க, சர்வ வல்லமையாய் உள்ள தேவனா இருக்கிறேன் என்று எனக்கு முன்பாக சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? இந்த கால வேளையிலே சற்று கவனியுங்கள். ஒரு முக்கியமான செய்தி. இதை ஏன் நான் மறுபடியும் உபவாச கூட்டத்தில் கொடுத்து மறுபடியுமாக திருச்சபையிலே கொடுக்கிறேன் என்றால், விசுவாசிகள் விசுவாசத்திலே வளருகிறவர்களாக, விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக காணப்படும்படியாக நான் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இதே வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொல்லும் போது 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே அதிலே 5வது வசனத்தை பாருங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, 1வது வசனத்தை கூட வாசிங்க. 15:1 கூட வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் ரியாக்ஷன் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே எனக்கு நீர் என்ன தருவீர்? 2வது வசனம் சொல்லுது, அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே ரியாக்ட் பண்றான். யாரு? கொஞ்சம் கவனிங்க, வசனத்தை புரியுங்க. பைபிளை நீங்க சர்ச்சில் வந்து ரொம்ப படிக்க வேணாம், கவனிச்சா போதும். வீட்டுல நிறைய என்ன செய்யுங்க, அப்பதான் ஊத்து. எங்க இருக்கு? காது கொடுத்து கேளுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாம் வந்து ரியாக்ட் பண்றான். உடனே ரியாக்ட் பண்ண, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், மகா பெரிய பலனா இருக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆண்டவரே எனக்கு என்ன செய்வி? நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேன், என் வீட்டுல பிறந்த இந்த எலியேசர் கர்த்தராயிருக்கிறானே என்றார். எனக்கு விசாரிப்பு கர்த்தனா இருக்கிறானே, விசாரிப்புக்காரனா இருக்கிறாரே அப்படி என்று என்ன செய்யறாரு? சொல்றாரு, ரியாக்ட் பண்றாரு. ஆனா இங்கே 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன். இப்ப ஆபிரகாம் எந்தவித ரியாக்டும் பண்ணல. ஆபிரகாம் என்ன செய்யல? எந்தவித ரியாக்ட் பண்ணல. அங்க பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது 16வது வசனம் வரைக்கும் கர்த்தர் பேசுறாரு. 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் என்ன செய்யறாரு? பேசுறாரு. அப்ப ஆபிரகாம் 16 வசனங்களையும் பேசி முடிக்கிற வரைக்கும் எந்தவித ரியாக்டும் பண்ணல. அவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமா இருப்பேன்னு சொன்ன போது, இப்பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, நீர் எனக்கு என்ன தருவீர்? ஆனா இங்கே சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன், எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனா இருன்னு சொல்றாரு. எந்தவித ரியாக்டும் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது வசனத்துல 15ஆம் அதிகாரத்துல அங்க 5வது வசனத்துல சொல்றாரு, அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு போய், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும் சொன்னாரு.
இவ்வண்ணமா அவன் சந்ததி இருக்கும்னு சொன்னாரு. இப்ப வேதம் சொல்லுது 6வது வசனத்திலே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கொஞ்சம் கவனிங்க, செய்தியிலே ஆழமாய் உள்ள வாங்க. வேதம் சொல்லுகிறதே ஆபிரகாம் அவரை என்ன செய்தானா? விசுவாசித்தான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லாரு, அவர் செய்ய போறாரு, என்ன செஞ்சிட்டாரு? ஏன்னா அவர் சொன்னா அவர் என்னது செய்கிறவர். அவருடைய வாயினுடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அதனால அவர் சொன்னா ஆபிரகாம் அந்த வார்த்தையை விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, அதே ஆண்டவர் 24 வருஷம் பிற்பாடு 24 இயர்ஸ்க்கு அப்புறம் இவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ரியாக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா 75 வயசுல சொன்ன வார்த்தை இப்ப 99 வருஷம் வரைக்கும் வயசு வரைக்கும் என்ன செய்யல? 24 வருஷம் வரைக்கும் என்ன செய்யல? நிறைவேறல. 24 வருஷம் வரைக்கும் என்ன செய்யல? நிறைவேறல. அப்படி நிறைவேறாதனால இப்ப அவனுக்கு என்னது? சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னா அவனால என்ன செய்ய முடியல? பிலீவ் பண்ண முடியல, நம்ப முடியல. சில நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த வார்த்தை கொஞ்சம் காலம் தாமதமாகும் போது, கொஞ்சம் டைம் எடுக்கும் போது நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுது? தளர்ந்து போகுது. நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுது? தளர்ந்து போகுது. ஆனால் நீங்க யோபுவின் புஸ்தகத்திலே ஏலிகு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நான் மறுபடியுமாக உங்க இருதயத்திலே பதிக்க விரும்புகிறேன். ஏலிகு 33ஆம் அதிகாரம், அது எத்தனை? தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை, அது எத்தனாவது வசனம்? 13 33 14. இங்க பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 33:14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. நான் மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அப்படியானால் தேவன் சொன்னால் அது என்னது? சொன்னதுதான். உயர்த்துவேன் என்று சொன்னால் உயர்த்துவார் தான். வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக தலையாக்குவார். உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? நிமிர பண்ணுகிறவரா இருக்கிறார். தேவன் உனக்கு வீடு வாசலை தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் தருவார். தேவன் உனக்கு வேலையை தருவேன் என்று சொன்னால் அதை தருவார். ஆனால் அது எவ்வளவு காலம் எடுக்குன்னு நான் என்ன செய்ய முடியாது? உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா 24 வருஷம் கழிச்சுதான் ஆபிரகாமை மறுபடியும் ஆண்டவர் சந்திக்க வரும்போது சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு. இப்ப ஆபிரகாமால என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. வேதம் சொல்லுது, நம்மலாம் சொல்றோம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன். 24 வருஷம் கழிச்சு ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வந்தா, அப்ப அவனால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அதுல 17 படிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 17 படிச்சு பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயது அவனுக்கு பிள்ளை பிறக்குமோ. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. முகங்குப்புற விழுந்து வணங்கினான். வணங்கினது உண்மை. அந்த வணங்க கூட நான் என்ன சொல்றேன், அந்த வணக்கம் கூட என்னது? பாதத்துல விழுந்து பாருங்க. அந்த வசனம் அழகா சொல்லுது. 17 படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து. நல்ல கவனிங்க, விழுந்தது எதுக்கு? தொழுது கொள்றதுதானே விழுவணும். இவன் முகங்குப்புற விழுந்து, வேதம் சொல்லுது இருதயத்துல என்ன செய்யறானா? வாயை திறந்து சொல்லல, இருதயத்துல என்னது? சில காரியங்கள் காலம் தாமதிக்கிற நாள் நம்முடைய வாழ்க்கையில இருதயம் என்ன செய்கிறது? கர்த்தரை விசுவாசிக்க என்ன செய்கிறது? மறுக்கிறது. ஒருவேளை உதடு ஒருவேளை சொல்லலாம் கர்த்தர் செய்வார் சிஸ்டர், கர்த்தர் தருவார் சிஸ்டர். ஆனால் இருதயத்திலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? தேவனை விசுவாசிக்க மறுக்கிறது. நான் உங்களை இந்த கால வேளையிலே ஒரு காரியத்தை தூண்டிவிடும்படியாக இருக்கிறேன். இந்த கிறிஸ்துவ ஜீவியம் என்பது இயேசுவின் மேலே வைத்திருக்கிறதான விசுவாசத்தின் அடிப்படையிலே இந்த மாளிகை முழுவதும், இந்த வாழ்க்கை முழுவதும் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கை ஜீவியமானது எதிலே கட்டப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவரே எனக்கு போதுமானவர். அவர் சொன்னதை நிச்சயமாய் எனக்கு நிறைவேற்றுவார். அவரே நான் விசுவாசிக்கிறேன். இந்த அடிப்படையில தான் ஒரு விசுவாசி என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க
கையை வைத்து நம்புறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லணும், இந்த சத்தம் பத்தாது. அப்ப காலம் தாமதம் ஆகுதுன்னா கர்த்தர் என்னது விசுவாசிக்க என்ன செய்யுது? இந்த ஆத்துமா மறுக்குது. ஒருவேளை 75 வயசுல சொன்ன போது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 17:17 என்ன செய்ய மாட்டேங்குது? செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. என்ன செய்யுது? நம்ப மறுக்குது. ஏன்னா 24 வருஷமும் ஒவ்வொரு மாதமும் 24 வருஷத்துல 12 மாசமும் எதிர்பார்த்து 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 என்ன செஞ்சிருப்பான்? அப்படியே சோர்ந்து போயிருப்பான். விடியற் காலத்துக்கு காத்திருக்கிறதான ஜாமக்காரனை போல ஆபிரகாம் காத்திருந்து 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 அவருடைய ஆத்துமா என்ன செய்யறது? சோர்ந்து போகிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், அஸ்திபாரமும் நடுங்குகிறது, நீதிமான் என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய அஸ்திபாரம் இயேசுவை நான் விசுவாசிப்பதே. கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. நல்ல கவனிங்க, இப்படி சொல்லுங்க, நான் விசுவாசிப்பதே யார? இயேசுவை மாத்திரம்தான். அல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? இயேசுவை விசுவாசிப்பதுதான். அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? இப்ப நல்ல கவனிங்க, ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய அடித்தளம் என்ன தெரியுமா? விசுவாசம் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை நீங்க? அதனால தான் ஒவ்வொரு நிருபத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது விசுவாசிகள் எழுதுகிறதாவது அப்படி சொல்லி எழுதுறாரு. நமக்கெல்லாம் ஒரு பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்துவங்கன்னு சொல்றதை காட்டிலும் யாராவது கேட்டா, நம்மளை யாராவது விசாரிச்சா, உங்க சபையில எத்தனை கிறிஸ்துவங்க வராங்கன்னு கேட்பாங்க. எத்தனை விசுவாசி வராங்க? உங்க சபையில எத்தனை விசுவாசி வராங்க? எத்தனை கிறிஸ்துவ வராங்கன்னா கேக்குறாங்க. நம்மளை பார்த்து பாஸ்டர்களை பார்த்தா அல்லது விசுவாசிகளை பார்த்தா உங்க சபைக்கு எத்தனை விசுவாசி வருவாங்க? நான் சொல்றேன், நமக்கு பேரே என்னது? நான் சொல்றேன், இந்த விசுவாசிக்க முடியாதபடிக்கு எத்தனையோ கால தாமதமான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதெல்லாம் நிறைவேறாதனால இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது? விசுவாசத்துல நம்மளால என்ன செய்ய முடியல. இப்ப பாருங்க, அங்க ஆபிரகாம் அவன் முகங்கொப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்க கூடுமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. நம்மளுடைய காரியம் என்ன தெரியுமா? ஆல்டர்னேட்டுக்கு போயிருச்சு. காரியம் என்ன செஞ்சிருச்சு? ஆல்டர்னேட் போயிருச்சு. நல்ல கவனிங்க, இது தாரன்னு சொன்னாரு, தரல, அடுத்தது வேற ஒண்ணு என்ன செய்யும்? இப்ப சொல்றான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக. நான் சொல்றேன், இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சாராள் மூலியமா உனக்கு நான் என்ன செய்யறேன்? ஐயா, அவர் சொல்லும் போதெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அங்க சொல்றாரு, நீ இப்ப உன் பேர் என்ன தெரியுமா? இப்ப உன் பேர் என்னது? அபிராம். இப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பா, உன் மூலியமா ராஜாக்கள் வருவாங்க, உன் மூலியமாக எல்லாம் நடக்கும், உன் சந்ததி மூலியமா தான் நான் உடன்படிக்கை பண்ணுவேன், உன் சந்ததி மூலியமா தான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் அப்படின்னு 16 வசனம் வரைக்கும் தேவன் தொண்டை தண்ணி போக சொல்றாரு. 16 வசனம் வரைக்கும். அங்க பாருங்க, நீங்க அப்படியே படிக்கும் போது 2வது வசனத்தை வாசிங்களேன். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி 17:2 பாருங்க, உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால். இதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உன்னை திரளான ஜனத்துக்கு நான் என்ன செய்றேன்? 75 வயசுல நம்ப முடிஞ்ச இந்த ஆபிரகாமுக்கு இங்கே 99 வயசுல என்ன செய்ய முடியல? நம்ப முடியல, நம்ப மறுக்குது. ஏன்னா 24 வருஷத்துல அவன் ஒவ்வொரு நாளும் ஏங்கி 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 அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏங்கி 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 அந்த ஏக்கம் என்ன செய்யல? நிறைவேறாம போச்சு. அதனாலதான் முகங்குப்புற விழுந்து நகைத்தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தேவ பிள்ளைகள் வசனத்தை கவனிங்க, தேவ பிள்ளைகள் எல்லாரும் வசனத்தை கவனிங்க. அப்ப முகங்குப்புற விழுந்து என்ன செய்தானா? நகைத்தான். 16வது வசனத்தை படிங்க சிஸ்டர். 16வது வசனத்தை. நான் அவளை ஆசீர்வதித்து. நல்ல கவனிங்க, இப்ப சொல்றாரு, அவ பேர் என்ன? சாராய். அவ பேரை இப்ப என்ன மாத்துறேன்? சாராளா மாத்துறேன்.
இப்ப வேதம் சொல்றது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும் தருவேன். 16வது வசனத்துல தெளிவா சொல்றாரு, சாராள் மூலியமாக நான் உனக்கு ஒரு குமாரனை என்ன செய்வேன், தருவேன். இப்ப இவன் பண்ணின வேண்டுதல் தப்பு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, சாராள் உனக்கு ஒரு குமாரனை தருவார். இவன் வேண்டுதல் என்ன இருக்கு, உமக்கு முன்பாக இஸ்மவேல் என்னது, ஆல்டர்னேட் தேடிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில இது கிடைக்கல, இன்னொன்னு பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், ஒன்றை நான் கேட்பேன், அதையே நான் ஆடி ஆர்வமா என்ன செய்கிறேன், ஓடுகிறேன். நம்ம உட்கார்ந்தா என்ன நம்ம செய்யணும், இதுதான் எனக்கு சொன்னீங்க, இதை தான் செய்யணும், நீங்க இப்படிதான் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி என்ன செஞ்சீங்க. ஒரு பொண்ணு ரொம்ப நாளா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையா பார்த்துட்டு கொண்டு விட்டேன். நம்ம சபை பொண்ணு தான். அப்ப அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாள் கேட்டேன், என்ன பாப்பா நான் எவ்வளவு மாப்பிள்ளை கொண்டாந்தாலும் நீ வேணான்னு சொல்றிய அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர், ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னார் பாஸ்டர் அப்படின்னுச்சு. என்ன சொன்னாரு உன்ட்ட அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னாரோ உன்ட்ட அப்படின்னு கேட்டேன். இல்ல மாமியாரு நாத்தனாரு இல்லாத ஒருத்தர் தான் கொடுப்பாருன்னு சொன்னார். வேற யாரும் இல்லை, எங்க லீமா ரோசி அக்கா தான். அது மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த காரியம்லாம், நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்ப இப்படி எனக்கு சொன்னாரு, எனக்கு அப்படி மாப்பிள்ளை பாருங்க பாஸ்டர் அப்படின்னுச்சு. இதை முன்னாடியே சொன்னா என்ன, கர்த்தர் இப்படி பேசினாரு, இப்படி பாருங்கன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டேன் நான். உடனே அதுக்கு கொஞ்சம் காலம் என்ன செஞ்சிச்சு, கடந்துருச்சு. கர்த்தர் சொன்ன காரியத்துக்கும் அது வயசுக்கும் என்ன செய்யுது, காலம் கொஞ்சம், அவங்க மதர் இருக்காங்க இங்க, அவங்க அம்மா இருக்காங்க இங்க, இந்த நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு, ஒரு காலம் நடந்துச்சு. அப்ப பாருங்க, காலம் கொஞ்சம் கடந்துருச்சு. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்க தங்கச்சிங்களாம் அவங்கள சொல்லிருப்பாங்க, என்ன பொண்ணை வீட்டுல வச்சிருக்க கட்டி கொடுக்கலையா, இன்னும் பொண்ணை என்ன வீட்டுல வச்சிருக்க கட்டி கொடுக்காரு. ஆனா இதுக்கு கர்த்தர் என்ன பேசுறாரோ, இது இருதயத்தின் நினைவுல என்ன இருக்குதோ அதே மாதிரி மாப்பிள்ளை மாமியார் நாத்தனார் கொடுமை இல்லாம வெறும் புருஷனை மட்டும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, அந்த மாப்பிள்ளை மாமியாரு அம்மா தங்கச்சியோட கூட வரல, அவர் எதோட கூட வராரு, அரசாங்க வேலையோடு வராரு. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. காலம் தாமதமானாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. இது எத்தனை பேர் சபை நம்புறீங்க நீங்க? கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது எப்ப செய்ய போறாருல, அவர் செய்யற காலத்தை என்ன செய்யறாரு, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு. எப்படிங்க, நிறைவேறிட்டா உத்தமமா நடக்கலாம், நிறைவேறாமையே உத்தமமா நடக்க சொன்னா எப்படிதான் நடக்கிறது? நிறைவேறிட்டா என்னது, கர்த்தர் சொன்னாரு செஞ்சிட்டாரு, ஐயோ அவருக்கு உண்மையா வாழ்ந்துடணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். சொல்லியும் 24 வருஷமா நடக்கல. இப்ப இந்த மனுஷன் சொல்றாரு, இப்ப இவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரன்னு சொல்றாரு. எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு செஞ்சா நான் என்ன செய்வேன், நான் நடப்பேன். ஆனா இப்ப எதுவுமே செய்யாம இப்ப நடனா என்னது, ஒண்ணுமே கொடுக்காம உபவாசம் பண்ணு, ஒண்ணுமே கொடுக்காம ஆராதனை பண்ணு, ஒண்ணுமே கொடுக்காம சபைக்கு குறித்த நேரத்துக்கு வா அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது, நமக்கே ஒரு சலிப்பு தட்டி போகுதுல. ஆபிரகாமை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ஆபிரகாமை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்தான் சொல்லப்பட்டிருக்குது. அது அடுத்த வசனத்திலே அவன் சொல்லுகிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் சொல்லுகிறான். கீழே அடுத்த வார்த்தை வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு குமாரனை பெறுவாள். இந்த வார்த்தை ஏங்க, அந்த வார்த்தையை நீங்க படிக்கும் போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆனா சார் நிச்சயமா, டேய் நிச்சயமா உன் பொண்டாட்டி தானே உனக்கு பிள்ளை பெத்து கொடுக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? நிச்சயமாகங்கிறாரு. இந்த வார்த்தையை ஒரு தேவாதி தேவன் மனுஷனை நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, இல்ல ஆபிரகாமே நிச்சயமா உன் மனைவிதான் என்ன செய்யும். நீ நம்பிக்கிட்டு இருக்க இந்த எலியேசர் இல்ல, நீ நம்பிக்கிட்டு இருக்க இந்த இஸ்மவேல் இல்ல, நிச்சயமா நான் சொன்ன வாக்குத்தத்தின் பிள்ளை சாராள் தான் பெற்றெடுப்பான். அல்லேலூயா. சாராள் தான் என்ன செய்வான், பெற்றெடுப்பாள். அப்படி என்று இங்கே ஆபிரகாம் சொல்லுகிற, ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அடுத்த வசனத்தை வாசிங்க. உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவர் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு, விசுவாசிச்சிட்டாரு. இப்ப அடுத்தது எங்க வரணும், நான் சொல்றேன், வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவரை கர்த்தர் நம்ப வச்சிடலாம்.
ஆனா குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவிகளே என்ன செய்ய முடியாது, நம்ப வைக்கிற காட்டி என்னது, அங்க ஒரு கையை அப்படி ஆட்டுது, உடனே அவங்க மனைவி எங்க வீட்டுக்காரதான் இருப்பாரு, எங்க வீட்டுக்காரர் தான் இப்படி ஆட்டுவாரு அப்படின்னே அவங்க வீட்டுக்காரன் எங்க வீட்டுக்காரதான் சபையில கையை ஆட்டுவாரு. மனைவியை தாக்கி பேசுனா உடனே சந்தோஷம் யாரு, எங்க வீட்டுக்காரருக்கு தான் முதல்ல வரும் சபையில. அல்லேலூயா. இங்க கவனிச்சு பாருங்க, வீட்டுக்காரமாவை என்ன செய்ய வைக்கணும், நம்ப வைக்கணும். இப்ப ஆண்டவரும் ஆபிரகாமும் என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆபிரகாமும் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. 18:9 படிங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்ப காலத்தில் நிச்சயமாய் உன்னிடம் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசல் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். நம்மள மாதிரி ஒட்டு கேட்கிறாள் நிறைய பேர் இருக்கீங்களா? நிறைய பேர் நான் அடுத்த குடும்பத்துல என்ன ஆகுதுன்னு காதை, நான் சொல்றேன், காதை கத்தர் என்ன சொல்லுவார்னு கேளுங்க. அடுத்த குடும்பம் என்ன, அடுத்த குடும்பத்துல என்ன நடக்குது, காதை கொண்டு போய் என்ன செய்யாதீங்க, அப்படியே செவுத்துல வச்சு. அங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என் தொண்டை தான் பெரிய தொண்டை, அங்க போய் பேசுனேன். என்ன 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 பிரதர், பக்கத்துல காதுல காதுல உழுதுட்டு போத ஐயா. வெளிவராத ரகசியம் என்ன கிடையாது. நீங்க ஒரு ஒரு ஏர் நிரப்பப்பட்ட ஒரு பாலை அப்படியே தண்ணிக்குள்ள முங்கி கொண்டு போய் தரையில வச்சுட்டு இங்கே பத்திரமானா நீங்க மேல வர கட்டியா அது மேல வந்து நிக்கும். யார்ட்டையாவது இது ரகசியம், இதை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு கொண்டு போய் அமைக்கி நீங்க சொன்னீங்கன்னா, அது நீங்க அந்த வீட்டை விட்டு இங்க வர்றதுக்கு முன்னாடியே யாராருக்கெல்லாம் தெரியக்கூடாதோ அவங்க எல்லாருக்கும் அது என்ன செஞ்சிருக்கும். அந்த மாதிரி இங்கே ஆபிரகாமும் இங்கே தேவனும் பேசி கொண்டிருக்கிறது காது கொடுத்து யாரு கேட்கிறா, சாராள் கேட்கிறா. அப்ப ஒட்டு கேட்கறது யாருடைய வேலையா இருக்குது? நான் சொன்ன ஒட்டு கேட்கிற வேலை பெண்களுடைய மாத்திரம் என்னது. சில ஆட்கள்லாம் பெண்களை விட ஆண்கள் ரொம்ப ஒட்டு கேட்கிற ஆள்லாம் இருக்கு. அடுத்த குடும்பத்துல நோண்டி 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 நோண்டி. ஒரு அக்காவை ஊழியத்துக்கு கூட்டு போயிருந்தோம். அங்க கூட்டுக்கு போயிட்டு வந்த போது அவங்க அந்த வீட்டுல ஒரு சில காரியங்கள் விளங்காத மாதிரி இருக்கா அவங்களுக்கு அந்த வீட்டுல இது என்ன இப்படி வேற மாதிரி இருக்கு, அது எப்படி இருக்கு, அந்த மருமக எப்படி இருக்காங்க, பேரப்பிள்ளை எப்படி இருக்குன்னு அவங்க உடனே கார்ல திருப்பி வரும்போது அவங்க கேட்கறாங்க, அந்த சிஸ்டர் கேட்கறாங்க, பாஸ்டர் அது என்ன பாஸ்டர் இது ஏன்க்கா அந்த வீட்டை இப்படி நோண்டுறீங்க அப்படின்னு. போணுமா, எண்ணத்துக்காக ஜெபிக்க போணுமா, முடிச்சிட்டோம். ஏன் அடுத்த வீட்டு கதையை கேட்கறதுக்கு இவ்வளவு ஆர்வம்? சில ஆட்களுக்கெல்லாம் அடுத்த வீட்டு கதையை கேட்கலன்னா மண்டை என்ன செய்யுது போது, மண்டை வெடிச்சு போகுது. அடுத்த வீட்டு குடும்பத்துடைய காரியத்தை கேட்கலன்னா தலை என்ன செய்யுது, அப்படியே பாரமாயிருது. அதை எப்பயாவது யாராவது சொல்லி முடிச்சாதான், நான் சொல்றேன், அடுத்த குடும்ப கதையெல்லாம் நமக்கு என்ன வேணாம், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவாரோ அதுதான் நம்ம செவி சாய்த்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்க பாக்குற சாராள் கொல்லபகமா நின்று கேக்குறா, வாசிங்க அத. ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். எங்க பாருங்க, அங்க பாருங்க 12வது வசனத்துல பாருங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவனான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்ப நல்ல கவனிங்க, இப்ப இவ என்ன சொல்றா, நான் கிழட்டு சரிக்கு ஆயிட்டேன், நான் கிளவி ஆயிட்டேன். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது அப்படி சொல்லி. இப்ப உள்ளுக்குள்ளார இவளே என்ன செய்யறா, நகைத்து. நான் சொல்றேன், இந்த அவிவிசுவாசத்துல முதல்ல என்ன தெரியுமா, அந்த அசட்டை, நகைப்புனா சிரிக்கிறது இல்ல, நெக்லெக்ட் பண்றது. அந்த வார்த்தையை என்ன செய்யறது, இருதயத்துல வைக்க விடாது, செவியில வைக்க விடாது, சிந்தையில வைக்க விடாது. நகைப்பு எப்படி தெரியுமா இருக்குது, நல்லா மனதார சிரிச்சுட்டா பிரச்சனை இல்ல. நம்ம சில நேரங்கள்ல ஒரு அசட்டு சிரிப்பும் பாருங்க, அப்படி அது உதட்டல இல்ல, உள்ளத்துல ஏதாவது சொன்னா ஆண்டவர் இப்படி ஆசீர்வாதம், ஆமா இதெல்லாம் என்ன செய்யுது, நடக்க போதா. இப்ப நான் சொல்றேன், இங்க உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுப்பாருன்னு சொன்னா சூழ்நிலை எதுவுமே என்ன செய்யல, சாதகமா இல்ல, மாதவிடையும் நின்று போச்சு. இப்ப அவ இயற்கையாகவே அவ நகைத்ததுக்கு ஆழமான காரணங்கள் உண்டு. ஏன்னா அவளுக்கு மாதவிடை என்ன செஞ்சிருச்சு, நின்று போச்சு. ஒரு குழந்தை பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது.
சாத்தியமே கிடையாது. அப்ப அவ என்ன செய்யறான்? இருதயத்தில் நகைத்தாராம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமைக்கு நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்கையில் பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. நல்ல கவனிங்க. 17:17 ஆபிரகாமும் இருதயத்துல தான் என்ன செய்தான்? நகைத்து. சாராளும் எங்க நகைக்கிறா? இருதயத்தில் நகைத்து. நான் சொல்ற இருதயத்தினுடைய எல்லா உணர்வையும் அறிந்தவர் நம்முடைய இயேசப்பா தான். நல்ல கவனிங்க. மனுஷனுக்கு என் சத்தம் தெரியும், ஆனா கர்த்தருக்கு என் இருதயத்தினுடைய உணர்ச்சிகள் தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க சகோதரர்களே? கொஞ்சம் கவனிங்க சகோதரர்களே. மனுஷனுக்கு வந்து என் சத்தம் தான் தெரியும், மனுஷனுக்கு என் சத்தம் தான் கேட்க தெரியும், ஆனால் என் கர்த்தருக்கு என் உணர்ச்சிகளை எல்லாம் தெரியும். கையை தட்டி சொல்லுங்க. கர்த்தருக்கு என் உணர்ச்சி எல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்க. என் உணர்ச்சி தெரியும் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க ஏசப்பாவுக்கு என் உணர்ச்சி எல்லாம் என்ன தெரியும்? சத்தமா கையை வைத்து ஆமென். கர்த்தருக்கு என்ன தெரியும்? உணர்ச்சி தெரியுங்க. உணர்ச்சி தெரியும். நான் என்ன ஃபீல் பண்றேன், நான் ஏன் சோகமா இருக்கேன், நான் ஏன் அமைதியா இருக்கேன், நான் ஏன் கோபப்படுறேன், என் உணர்ச்சிகள் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க என் உணர்ச்சிகள் எல்லாம் அறிவுகிறவர் அவர். இவ சாராள் தன் இருதயத்தில் என்ன செய்தாலாம்? நகைத்தாள். ஆனால் தேவன், நல்ல கவனிங்க, ஆபிரகாமிடம் சொல்றாரு, இல்ல இல்ல உன் மனைவி என்ன செய்யறா? நகைக்கிறா. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்கையில் பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்பது பாருங்க. வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னை திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். நல்ல கவனிங்க, ஆணித்தரமா இருப்பார் என்றான். இப்ப இந்த வார்த்தை கேட்டது பிற்பாடு சாராள் பாருங்க, சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை என்றார். நகைத்தாய் என்றார். அல்லேலூயா. நான் சொல்றேன், வேற யார்கிட்ட வேணாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? சாக்கு போக்கு சொல்லிடலாம். நம்ம வேற யார்கிட்ட வந்து இல்ல இல்லங்க நான் அப்படி சொல்லலங்க இப்படி சொல்லலங்க ஆனு சொல்றாரு. இல்ல இல்ல நீ என்ன செஞ்ச? ஏன்னா என் உணர்ச்சி அவருக்கு தெரியும். என் உணர்ச்சி என்ன செய்யும்? என் இருதயத்தினுடைய எல்லா உணர்ச்சியும் அறிந்திருக்கிற கர்த்தர் அவர். என் உணர்ச்சிகளை அறிந்திருக்கிற கர்த்தர். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வந்து காலேப்புக்கு வந்து 40 வயசுல ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால், யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் அதிலே 14வது வசனத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறேன். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மோசே சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? காலேப்புக்கு சொல்றாரு. அப்ப காலேப்புக்கு சொல்லி 45 வருஷம் ஆயிருச்சு. 40 வயசுல யாருக்கு சொல்றாங்க? காலேப்புக்கு சொல்றாங்க. அவன் இப்ப 85 வயதுடைய கிழவனா இருக்கிறான். இப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவன் இப்ப என்ன செய்யறான்? நான் அதை என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையை நான் சுதந்திரிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நான் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். அதுதான் வார்த்தை. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப 9வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில், நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லும்படியாக விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. நல்ல கவனிங்க, நிப்பாட்டுங்க சிஸ்டர். இங்கே நீங்க ஆழமாய் கவனிக்க வேண்டும். மோசேயினிடத்திலே ஆண்டவர் பேசி காலேப்பிட்ட சொல்லி அவன் கால் மிதிக்கிற தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்னார். காலேப்புக்கு 40 வயது பலன் உள்ளவனாய் இருந்தான். ஆனால் 85 வயதிலே அவன் பலன் குன்றி போயிருக்கும். ஆனால் அவனுடைய வாயின் வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது மோசே என்னை யுத்தத்திற்கு அனுப்புகிற நாளிலே இருந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு என்ன செய்யவில்லை? குன்றி போகவில்லை. ஆகையாலே அந்த மலைநாடாகிய எப்ரோனை எனக்கு என்ன செய்யும்? தாரோ. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லும் போது இருந்த பலன் அதை அனுபவிக்கும் போதும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? அந்த பலனை மாறாதபடிக்கு வைத்திருப்பார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொடுக்கும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டா. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொடுக்கும், அதனோடு கூட அவர் வேதனை என்ன செய்யறாரு? கொடுத்த ஆசீர்வாதத்தை அதை அனுபவிக்க கர்த்தர் பலத்தை தருகிறவராய் இருக்கிறார். அவர் நம்புறீங்களா? நம்புறீங்களா? 1000 ஆத்துமாவை கர்த்தர் எனக்கு தர போறாரு. அப்ப 1000 ஆத்துமாவுக்கு பிரசங்கிக்க கூடிய பலத்தை ஆண்டவர் எனக்கு தருவார். ஆண்டவர் 1000 ஆத்துமாவை நடத்துவதற்கு தேவன் எனக்கு ஆவியின் பலத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்க? நிறைவேறும் போதும் கர்த்தர் பலத்தை மாறாதபடி வைத்திருப்பார். அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தர் உன்னதமான பலத்தினாலே நம்மை இடைகட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் 18ஆம் சங்கீதம் 32வது வசனத்திலே, அவர் என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அல்லேலூயா. நம்மை பலத்தால் இடைகட்டுகிற தேவன் அவர், நம்முடைய வழியை செவைப்படுத்துகிற தேவன் அவர். நமக்கு சொல்லியும் அவர் செய்யாது இருக்க மாட்டார், நிச்சயமாய் செய்வார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யோசேப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் தரிசனமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் சிறையிருப்பிலே தள்ளப்பட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிறையிருப்பிலே தள்ளப்பட்ட நாட்களிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே அவன் அதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும். கவனிங்க, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே. இந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் கர்த்தர் என்னோடு இல்லை என்று நினைச்சிடாதீங்க. கர்த்தர் என்னோடு இல்லை நினைக்காதீங்க. வாக்குத்தத்தத்தை சொன்னவர், வார்த்தையை கொடுத்தவர். நல்ல கவனிங்க. ஒரு கிராமத்து அம்மா சொன்னாங்க, என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை அதுக்கு முன்னாடி நான் கேட்டதில்லை. அந்த அம்மா ஒருத்தை சொன்னாங்க, கையை கொடுத்தா திமிரிடலாம். கையை கொடுத்தா என்ன செஞ்சிடலாம்? திமிரிடலாம். ஆனா வார்த்தையை கொடுத்தா என்ன செய்ய முடியாது. ஐயா, மனுஷனுக்கே இந்த அறிவு இருக்கும் போது ஆண்டவர் வாயை திறந்து சொல்லும் போது அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மனுஷனுக்கே இந்த அறிவு இருக்கு, வார்த்தையை கொடுத்தா நம்ம என்ன செய்ய முடியாது? திமிர முடியாது. அப்படியானால் இதை காட்டிலும் மேலானவர் நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவர் தேவ பிள்ளைகளே, அவர் இப்போது யோசேப்பை குறித்து நீங்க பாப்பீங்கன்னா 23வது வசனத்தில் கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தாரா? இருந்தபடியினாலும். நல்ல கவனிங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் பல உபத்திரங்கள், பாடுகள், சிறையிருப்புகள், அவமானங்கள், நிந்தைகள், தலகுனிவுகள், இது எல்லாம் பிரயாணிக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் கர்த்தர் என்கிட்ட இல்லைன்னு ஒரு விசுவாசியும் நினைக்க கூடாது. உங்க விசுவாசம் தளர்ந்து போக கூடாது. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இருளையும் நம்ம கூட இருக்கிறவர் அவர் தாங்க. சிகரத்தில் இருக்கும் போது ஜனங்கள் இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், இருள இருக்கும் போதோ கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் எத்தனை பேர் நல்ல பலமா கையை தட்டி சொல்லுங்க, இருக்கிறார் என்று கூட. நிச்சயமாய் அவருடைய வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிப்பேன். அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் அனுபவிப்பேன். அல்லேலூயா. தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எபிரேய பதத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எல் ஷடாய். அல்லேலூயா. இந்த சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற வார்த்தையினுடைய எபிரேய பதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? எபிரேய மொழி என்ன சொல்லுகிறது என்றால் எல் ஷடாய், Almighty God. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இப்ப பாருங்க, வேதத்தை சற்று கவனித்து பாருங்க. 23வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும். போதும். இங்க பார்க்கிறோம். அடுத்ததாக இப்ப 40ஆம் அதிகாரம்
4வது வசனத்திலே இப்ப ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சு பாப்பீங்கன்னா, அங்க யோசேப்பு இந்த சிறையிருப்புல 2 பேரு ராஜாவின் இடத்துல வேலை செய்யற ஆட்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க சொப்பனம் காணுகிறாங்க. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை இந்த யோசேப்பு விளக்குறாரு. அப்ப தான் யாருன்னு முதல்ல என்ன செய்யறாரு, அறிமுகப்படுத்துறாரு. 14வது வசனத்தை வாசி. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். நல்லா கவனிச்சு பாருங்க. வேத புஸ்தகத்துல கர்த்தரை முறுமுறுக்காத ஆட்கள் 2 பேரு. அதுல ஒரு ஆள் யாருன்னா இந்த யோசேப்பு, இன்னொரு ஆள் யாருன்னா காலேப். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 பேரு வேதத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் முறுமுறுக்காம இருந்த பேர் 2 பேர் யார் தெரியுமா? ஒன்னு இந்த காலேப்பு, ஒன்னு இந்த யோசேப்பு. அப்ப தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க கலங்காதீங்க. அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவர் நம்மள்ட்ட இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் கூட தான் இருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் கூட தான் இருக்கிறார். அவர் நிச்சயமா இந்த வார்த்தை என்ன செய்வாரு, நிறைவேற்றி தருவார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆபிரகாமிடத்தில் கேட்ட கர்த்தர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கேட்கிறார். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் போது அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், I am almighty God சொல்லுகிறார். அப்படின்னா எல்லாவற்றையும் செய்தர அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாட்டை பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென் ஆமென். உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. சொல்லுங்க எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கவனிங்க, இங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் படகுல தான் இருக்கிறாரு. காற்றும் கடலும் பலமா என்ன செய்யுது? காற்று வீசுது, கடல் பலமா என்ன செய்யுது? கொந்தளிக்குது. அப்ப நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இங்கே இயேசுவின் இடத்துல சீசர்கள் சொன்னாங்க. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் என்ன செய்தாரு? அதட்டினார். அப்படியே என்ன செஞ்சிச்சு? அமைதல் உண்டாயிருச்சு. அப்ப இந்த சீசர்கள் சொல்றாங்க, இவர் யாரோ? நான் சொல்லுகிறேன், அவர்கள் சொல்றாங்க இவர் யாரோ. அப்ப இயேசு சொன்னாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்க? நான் உங்களை நான்லையா உங்களை பிடிச்சிருக்கேன், நான் தானே உங்க கரத்தை பிடிச்சிருக்கேன், ஏன் பயப்படுறீங்க? நான் கரையில விட்டுட்டு போறதுக்கு நான் மனுஷன் கிடையாது, நடுவடியில கையை கழுவி விட்டுட்டு போறதுக்கு நான் மனுஷன் கிடையாது. நான் உன்னை கரை சேர்ப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உன்னை கரை சேர்ப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ எந்த நோக்கத்துக்காக இந்த ஆலயத்துக்குள்ளாய் வந்தியோ அந்த நோக்கத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். நான் நிச்சயமாய் உன்னை கரை சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வழியிலே கைவிட்டுட்டு போறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது. அதனாலதான் ஆபிரகாம் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்து தர நான் உனக்கு போதுமானவராய் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் இடத்துல முகமுகமாய் பேசின கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒரு முறை இந்த பாட்டை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே. எல்லாரும் விசுவாசித்து பாடுவோமா? இருதயத்தில் விசுவாசித்து, உதட்டுல பாடாதீங்க, இருதயத்தில் அந்த வார்த்தையை விசுவாசிங்க. அவரால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். தேவதூதன் கபிரியேல் தேவதூதன் வானத்தில் இறங்கி வந்து மரியாதை சொன்னான், தேவனால் கூடாத காரியம்
எல்லாம் அவரால கூடும். அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவரால எல்லாம் கூடும். பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, ஓ கூடாதது ஒன்றுமில்ல, ஓமா கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க சொல்லுங்க, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அவரால எல்லாம் கூடும். சொன்னவர் மனுஷன் அல்ல, சொன்னவர் கர்த்தர். அவர் நிறைவேற்றி தர வல்லவராயிருக்கிறார். அவர் எல்லாரும் அப்படியே திருவிருந்துக்கு நேராய் முழங்கால் படியிடுவோம்.